இந்த ஊரும் உணர்வுகள் எங்கிருந்து வந்தன நமக்கு தெரிகிறது. நம்முள் உள்ளது எங்கிருந்து செயல்படுகிறது நாம் அறிவதில்லை. அறிய வேண்டிய அவசியமும் நமக்கு இருந்ததும் இல்லை. அந்த ஆய்வு மட்டுமே ஆன்மீகத்தினுடைய சாராம்சம். பல பாடல்கள் படிக்கலாம், பல கவிதைகள் படைக்கலாம். ஆஹா, அற்புதமான பாடங்களை நான் கேட்டேன் என்று பெருமிதம் கொள்ளலாம். செயல்திறன் நமக்குள் இருக்க வேண்டும். அறிவில் அறிந்து விஷய வாசனைகளை வளர்த்துக் கொள்வதால் எந்த பயனும் இல்லை. மற்றவன் காற்றில் பறக்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வேண்டுமில்லை. பறப்பதை பார்ப்பவனாகவே காலத்தை கடத்தி விட்டால் என் சித்தனின் ஆசி எதற்கு? புரிகிறதா பாடம்? கேளுங்கள். உங்களுடைய சிந்தனைகளை கேள்விகளாக சொல்லவும். வாழ்க்கை பாதையில் நீங்கள் சந்தித்தவை, சந்திப்பவை, எதிர்கொள்பவை, இவற்றிலிருந்தெல்லாம் எப்படி பாடநிலைகளை வளர்த்துக் கொள்வது என்பது பற்றி ஆய்வு வேண்டும். பாடங்கள் வேறு, வாழ்க்கை வேறு என்று இருக்கக்கூடாது. வாழ்க்கையும் ஒரு பாடம்தான். வாழ்க்கை பாடத்தில் எங்கு ஜீவன் நிற்கிறதோ அதே இடமே அதன் ஆரம்பமாகிறது, மறுபிறவி. ஆக வாழ்க்கை பாடத்தையும் ஆன்மீக பாடத்தையும் பிரிக்க வேண்டியது இல்லை. நன்கு சுவாசத்தை எடுத்து விடு, நல்ல சுவாசத்தை எடுத்து விடு. எல்லா நேரத்திலும் மனதை குழப்பிக் கொள்ளாதே. மனதை பக்குவ கதிக்கு கொண்டு வா. விலங்கிலிருந்து தான் மனிதன் பரிணாமம் கொண்டு வளர்ந்து வந்தான். மனிதனுக்குள்ளும் மிருக குணம் உள்ளது. அதை தலை தூக்க விடாதே என்று நம் சமுதாயம் நமக்கு கூறுகின்றது. ஒவ்வாத செயல்கள் நிகழும் போது மிருகத்தின் தன்மையில் இவர்கள் இயங்குகிறார்கள் என்று தோன்றுகிறது, இல்லையா? ஆனால் பசித்த பிறகு புசிப்பதற்காக சிங்கம் பிற உயிர்களை கொல்லும், இல்லையா? பசி என்ற உணர்வு மட்டுமே அந்த சிங்கத்திடம் இருக்கும்போதுதான் இரையை தேடிச் செல்லும். இல்லை என்றால் அது மற்ற உயிர்களுக்கு தீங்கிழைக்காது. புரிகிறதா? ஆனால் மனிதனோ மற்ற உயிர்களை வதைப்பதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சிங்கத்தை விட விஷமானது மனிதனா, சிங்கமா? பசி உணர்விற்கு அகப்பட்ட விலங்கு தான் மனிதன், விலங்கு வேறு, மனிதன் வேறு என்று சிந்தித்த பின் விலங்கிடம் இருந்து மனிதன் தன்னை தனிப்படுத்திக் கொண்டான். குழந்தையாய் பிறந்தாலும் தனக்குள் சிந்திக்கும் திறன் பெற்ற பிறகே தான் ஆடை அணிய வேண்டுமா, வெட்கப்பட வேண்டுமா என்பதையெல்லாம் குழந்தைகள் உணர்கின்றது, இல்லையா? அதற்கு முன் அதற்குள் இவைகளெல்லாம் தோன்றுவது இல்லை. பருவம்
கோடிக்கணக்கான ஜீவன்களும் ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய அந்த இறை சக்தியை நோக்கி ஒவ்வொன்றும் வளர்ந்துக்கிட்டு தான் சொன்னேன். கோடிக்கணக்கான ஜீவன்கள் வளர்ந்துட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒவ்வொரு ஜீவனும் நேரடியாக அந்த இறை சக்தியை உணர்ந்து செல்லுமா, இல்லை குருமார்கள் மூலமாக ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பாதையில் தன்னைத்தான் ஈடுபடுத்தி கொண்டு போய்க்குமா அப்படிங்கிறது. உடல் இருக்குது, உடல் விட்டு வெளியே வருது, மறுபடியும் வேறொரு உடல் இருக்கிறது. ஓரறிவு ஈரறிவு எல்லா ஜீவன்களும் முழுமை நோக்கி தான் போயிட்டு இருக்குங்க. பருவம் தெரிஞ்சு இதனுடைய இயக்கங்கள் இன்னைக்கு இந்த ஆத்மா இந்த உடல் எடுத்திருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. இது ஒரு காலத்துல ஒவ்வொரு ஜீவனா படிக்கிறாங்க, அறிந்து உணர்ந்து வளர்ந்து அந்த மனித ஜீவன் எடுத்திருக்கீங்க. இதை கடந்து செல்லும் போதும் அது பெற்ற அந்த உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி நொடி காற்றில் இருந்து மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு ஜீவனை எடுத்து அடுத்த வளர்ச்சிங்கிறது எப்படி பரிணாமம் இல்லையா? இந்த பூமி முழுவதுமே பாறைகள் ஓரளவிற்கு நிறைந்திருக்கும் இல்லையா? எல்லா பாறைகளுமே சிற்பங்களாகி கருவறைக்குள் அலங்கரிப்பதில்லை. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு என்ற பரிணாமத்தினுடைய ரூபம், ரசம், ஸ்கந்தம், சத்தம், ஸ்பரிசம், இப்படி உணர்வுகளின் இடையில் ஜீவகாந்த சக்தி பெற்ற இவ்வுயிரனுக்கு சிறிது சிறிதாக வளர்ந்து மனித பிறவி எடுக்கின்றது. பிறவியினுடைய இருளின் சுழற்சிக்குள் அகப்பட்டவர்களை மீட்க முடியாது இல்லையா? ஒரு சிற்பத்தை செதுக்க தேர்ந்தெடுக்கும் கல் பேடா, நல்ல கல்லா என்று ஆய்ந்து உணர்ந்து தெளிந்தவனே அச்சிலையை, அந்த கல்லை, ஒரு கல்லை தேர்ந்தெடுக்க முடியும் இல்லையா? புரிகிறதா? அப்படி எல்லா உயிர்களும் பரிணாமத்தில் ரிஷித்தன்மையை பெற்றுவிடுவது இல்லை. எப்படி நீரிலிருந்தும் மின்சாரம் பெறப்படுகின்றது இன்று விஞ்ஞானத்தால், காற்றிலிருந்தும் பெறப்படுகின்றது. மின்சாரம் என்பதுவே இறந்து போன உயிராத்மாக்களின் நிலையிலிருந்தும் ஈர்த்து எடுக்கப்படக்கூடிய ஒரு சக்தி தானப்பா. புரிகிறதா? நாம் பயன்படுத்தும் இந்த மின்சாரம் பல உயிராத்மாக்களின் சக்தியும் அதில் கலந்துதான் உள்ளது. அவர்களின் உயிர் சத்து